வணக்கம். நான் சுந்தரி லட்சுமி, டயட்டீஷியனா பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, சைல்டுஹுட் ஒபிசிட்டி எப்போது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பிரெக்னன்சி டைம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு தாயோட கருவறையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி அப்படின்னா, அந்த தாயோட உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய உடல் பருமன், அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய டயபெட்டிஸ், இது மூலமாகவும் குழந்தைகளோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆஃப்டர் டெலிவரி, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 6 months வரைக்கும் கம்பல்சரி நீங்க தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஆஃப்டர் தட் நீங்க வந்துட்டு தாய்ப்பாலோட சேர்த்து ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபுட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இணை உணவு அப்படிங்கிறது. அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அது சத்தானதாகவும் இருக்கணும், நம்மளுடைய பாரம்பரியத்தோட சேர்ந்ததாகவும் இருக்கலாம். அது கொடுக்கறது மூலமா அந்த குழந்தையோட உடல் எடை சீராதான் இருக்கும். இதை தவிர்த்து தூக்கம் வந்துட்டு கரெக்டான அளவுல இருக்கணும், சரியான நேரத்துக்கு தூங்க வைக்கணும். அவங்க என்ன விளையாடுறாங்களோ அதை அலோவ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்கிரீனிங் டைமை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வீடியோ கேம்ஸ், ஸ்கிரீன் பிளே, போன்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்றப்ப அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல் ரொம்ப குறையுது. இதனாலதான் வந்துட்டு அவங்க குழந்தையோட உடல் எடை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை தவிர்த்து உங்க குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் ஸ்டார்ட் பண்ணணும், அதோட கன்சிஸ்டன்சி என்ன டைமுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா இங்க வாங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.